கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த சில வாரங்களாக வாயின் வார்த்தைகளும் வளமான வாழ்வும் என்கிறதான தலைப்பின் கீழாக செய்திகளை தியானித்துக் கொண்டு வருகிறோம். பரிசுத்த வேதாகமும் சில காரியங்களை ரொம்ப தெளிவா சொல்லுது. அதை நாம புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே மாறும். நாம் இந்த நிலையில இருக்க போறதில்ல. கட்டாயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவர் விருப்பமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதில் நமக்கு சந்தேகம் இல்லை. அதுல ஒன்று, நாம பேசக்கூடிய வார்த்தைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் நாம கடந்த வாரங்கள்ல பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஆதாரமாக நாம் ஒரு வசனத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை 10-11வது வசனங்களை வாசிக்க வேண்டாம். அதுல ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் ஜீவனை விரும்புவான் என்றால், அவன் நல்ல நாட்களை காண வேண்டும் என்று அவன் விரும்புவான் என்றால், அப்படின்னு ரொம்ப அழகா போட்டிருக்கு. நல்ல நாட்களை காண வேண்டும் என்ற விருப்பம் அவனுக்கு இருந்தால், அதாவது இப்ப அவன் வாழ்க்கையில நல்ல நாட்கள் இல்லாம இருக்கலாம். அதாவது நம்ம பாஷையில சொல்றோம் பாருங்க, இது இப்போ இந்த காலம் உனக்கு போராத காலமா இருக்கலாம், போராட்ட காலமா இருக்கலாம். இந்த காலத்துல நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகள்னால, வியாதியோட, கடன் பாரங்களோட, குடும்பத்துல சமாதானம் இல்லாம, என்னமோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை, ஏதோ ஒரு பிரச்சனை. ஜான் ஏர்னா முழம் சறுக்கிற மாதிரி ஒண்ணு போனா ஒண்ணு ஏதோ ஒரு பிரச்சனை இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, காண விரும்பினால், காண விரும்பினால், எல்லாரும் சொல்லுங்க, காண விரும்பினால். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அந்த வார்த்தை எவ்வளவு நல்லா இருக்குல்ல. உனக்கு அந்த ஆசை இருந்தா, நல்ல நாட்களை பார்க்க வேண்டும் என்கிற விருப்பம் உனக்கு இருந்தால், ஆண்டவர் உடனே சொல்றாரு, அடுத்த வரியில அதுக்கு பதில் சொல்றாரு, உன் நாவை பொல்லாப்புக்கு விளக்கு, வார்த்தையை கொஞ்சம் டியூன் பண்ணுன்னு சொல்றாரு, உன் பேச்சை கொஞ்சம் மாத்துன்னு சொல்றாரு. ரொம்ப அற்புதமா இருக்கு அந்த வார்த்தை. நல்ல நாட்களை பார்க்க வேண்டும் என்கிற விருப்பமா? அப்படியானால் உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு வேலை, உன்னுடைய நாவுக்கு சில காரியங்களை கட்டளை கொடு என்று ஆண்டவர் சொல்றார். ஆகவே தான் அந்த வசனத்தை ஆதாரமா வச்சுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்று இது கடந்த நாட்கள் எல்லாம் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஏன் அப்படி சொல்றாரு? நம்முடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. வார்த்தையும் வல்லமையும் என்கிற தலைப்புல நாம இப்ப செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. ஏன்னா தேவனே வார்த்தையானவர். தேவனே எப்படித்தான் இருக்கிறார்னா, அவரே வார்த்தையாத்தான் இருக்கிறார். வார்த்தை தான் மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்ததாக நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனே வார்த்தை. இந்த உலகம் எல்லாம் வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த உலகம் எல்லாம் வார்த்தையினாலே கட்டுப்படுத்தப்பட்டு இயங்குகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆக வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டு வார்த்தையினால் கட்டுப்படுத்தப்பட்டு இந்த உலகம் இயங்குகிறது. வார்த்தைக்கு சகலத்தின் மேலும் அதிகாரம் இருக்கிறது. வார்த்தை இயற்கையை கட்டுப்படுத்துகிறது, வார்த்தை மரணத்தை ஜெயிக்கிறது, வார்த்தை வியாதியை ஜெயிக்கிறது. இப்படி வார்த்தை பிசாசனுடைய வல்லமைகளை மேற்கொள்ளுகிறது. எல்லா காரியத்தையும் பார்த்தோம். தேவனுடைய வார்த்தையும் மேற்கொள்ளுகிறது, மனிதர்களுடைய வார்த்தையும் என்ன பண்ணுதுன்னா மேற்கொள்ளுகிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப வார்த்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது. சரி, சாதாரண மனுஷங்க பேசுற வார்த்தைக்கு வல்லமை இருக்குதுன்னு போன வாரம் சொன்னேன். போன வாரம் செய்தி யாராவது கேட்கலன்னா தயவு செய்து அது யூடியூப்ல இருக்கும், நீங்க போய் கேளுங்க. நீங்களும் நானும் பேசுற வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. கவனிங்க, இன்னைக்கு அதே வார்த்தையும் வல்லமையில இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை பேச போறேன். ஏன் அப்படின்னா, இப்ப நீங்கெல்லாம் சர்ச்சைக்கு வர்றீங்க. ஏன் சர்ச்சைக்கு வர்றீங்கன்றது உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாம இருக்கலாம். என்னன்னா, நாம என்ன நினைக்கிறோம்னா, சர்ச்சைக்கு வந்தா நம்ம கஷ்டத்தெல்லாம் எடுத்துன்னு அங்க கொட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு நாம நினைச்சுன்னு இருக்கிறோம். இங்க கொட்டிட்டு வர்றதுக்கு இங்க யாரோ நம்ம என்ன, நான் பெரிய பெரிய பையா வச்சுன்னுக்கிறேன் வந்து கொட்டிட்டு போங்கன்னு, அப்படி கிடையாது. ஆண்டவர் சமூகத்துல உங்களுடைய பாரங்களை இறக்கி வைக்க நினைக்கிறது தப்பு கிடையாது. சில நேரங்கள்ல நம்ம ஆட்கள் நினைக்கிற மாதிரி, இந்த பாஸ்ட் ஏதாவது கோயிலுக்கு போனா, சில பிற மதங்களுக்கு போனா அங்க இருக்கிற அவங்க ஏதாவது மயில் தொகையை வச்சு மந்திரிச்சோ இதெல்லாம் பூஜா கிஜா வைக்கிற மாதிரி, இந்த பாஸ்ட் ஏதாவது என்ன பூசி விட்டாருன்னா நமக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு நினைச்சிட்டு வந்தீங்கன்னா அதுவும் இங்க நடக்காது. இங்க என்ன பண்ணுவோம் சபையில அப்படின்னா, சபையில இங்க பிரசங்கம் பண்ணுவோம். ஆனா பரிசுத்த வேதம் ரொம்ப அழகா யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல நாவை பற்றி நிறைய காரியங்களை போதிக்குது. நாம நிறைய அதுல இருந்து பார்க்க போறோம். ஆனா அதுல வசனம் தொடங்கும் பொழுது எப்படி துவங்குகிறது என்றால், வசனம் யாக்கோபு 3:1 நீங்க வாசிச்சு பாருங்களேன்.
யாக்கோபு 3:1 என் சகோதரரே, என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து, உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. என்ன சொல்றாரு? போதகர் ஆகாதீங்கப்பான்றாரு. நிறைய பேர் என்ன ஆகாதீங்க? போதகர் ஆகாதீங்க. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் பாஸ்டர் ஆக வேணான்றாரு? ஏன் சொல்றாரு? அதிக ஆக்கினை. யாருக்கு? பாஸ்டர்களுக்கு தான் நிறைய தண்டனையா. சிலர்லாம் சிரிக்கிறீங்க, நம்ம மாட்டீங்களா பாஸ்டர்? இல்ல, அதுக்கு பின்னாடி நிறைய வேலை இருக்குது, நீங்க கவனிக்கணும் அதை. பாருங்க, ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் இந்த பாஸ்டர்களுக்கு நிறைய தண்டனைன்றார்? நிறைய தப்பு பண்ணுவாங்க அதனாலயா? கிடையாது. இங்க ரொம்ப அழகா அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த போதகர் அப்படின்னா அவருடைய வேலையே என்னன்னா ஜனங்களுக்கு போதிக்கிறது. பாருங்க, இந்த போதனை அப்படின்றது என்ன பண்ணணும்னா, உங்க வாழ்க்கையில போதனையை நீங்க கேட்க 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 ஒருத்தரை, பாருங்க, இது சாதாரணமான வேலை இல்ல. இந்த நாம் பேசுற வார்த்தைகள் எந்த இடத்துலயும் எந்த பிரசங்கருக்கும் என்ன வேலை அப்படின்னா, இந்த வார்த்தையினால நாங்க பேசி 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 உங்களுடைய வாழ்க்கைய மேம்படுத்தணும், உங்க வாழ்க்கைய கட்டணும். அதுக்குதான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா போதகர்களை நியமிச்சிருக்கிறார்னு வசனம் சொல்லுது. அப்ப சில இடங்கள்ல நீங்க போனீங்கன்னா மக்களை கட்டுவிக்கிறதுக்கான வார்த்தைகளை அங்க பிரசங்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கை மேம்படுறதுக்கு, அவங்களை கட்டுறதுக்கு, அவங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்க்கறதுக்கு, அவங்களை இந்த பூமியில எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய திராணி உள்ளவர்களாக மாற்றுவதற்கு அவங்க எதையும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா பேச மாட்டாங்க. அவங்க பேசுறதெல்லாம் அது ஒரு பேட்டர்னா இருக்கும். சிலர்லாம் பேசி பேசி இடிச்சிடுவான். பேசி பேசி இடிச்சு தள்ளி தரமட்டமாக்குற பிரசங்கங்கள் தான் நிறைய இருக்குது. அவன் கொஞ்சமாவது தைரியமா இருந்திருப்பான். இங்க வந்த உடனே அவனை, உனக்கு கொஞ்சம் சூனியம் இருக்குது, உன் வீட்டு பின்னாடி 2 குட்டி சத்தம் முலாவுது, அங்க கிணத்து பக்கத்துல தோண்டி தகுடு வச்சுட்டாங்க, இப்படி எதையாவது சொல்லி அவனை பயமுறுத்தி அவனை இன்னும் கொஞ்சம் திராணியற்றவனா மாத்துற மாதிரி சில ஆட்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, தேவன் ஏன் ஒரு பிரசங்கியாருக்கு கிருபைகளையும் வரங்களையும் அபிஷேகத்தையும் ஏன் கொடுக்கிறாரா? எதுக்காக? ஒரு ஊழியக்காரனுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை. ஒரு பிரசங்கியாருக்கு மட்டும் எப்படி? பாருங்க, சாதாரணமா சில நேரத்துல நீங்க கூட பைபிள் படிக்கலாம். பைபிள் படிக்கும் போது சிலருக்கு புரியாதத புரிய வைக்கிறதுக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா பிரசங்கியார்களை வச்சிருக்கிறாரு. பிரைஸ் காட், ஆமென். அது நீங்க ரோமர் 10ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்க முடியும். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அதுக்கு ஒரு பிரசங்கியார் ரொம்ப முக்கியமானவர், கவனிக்கணும். அப்ப அதுக்கு தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவங்கள அந்த ஊழியத்துக்காக அழைச்சி அதுக்கான கிருபை வரங்களை கொடுத்து கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்ப ஏன் வச்சிருக்கிறார்னா, பிரசங்கியார் ஏதோ பெரிய ஆள் கிடையாது. அவரு ரொம்ப ரொம்ப நல்லவர், இல்லைன்னா ரொம்ப பரிசுத்தமானவர், கடவுள் பார்வையில ரொம்ப முக்கியமானவர், அதனால வைக்கல. இல்ல, அவருக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குது? அவர்கிட்ட வர ஜனங்களுடைய வாழ்க்கைய கட்டுவிக்க வேண்டும். அவங்க வாழ்க்கை மாறணும், அவருடைய குடும்பங்கள் மாறணும், அவங்களுடைய தனிப்பட்ட ஜீவியங்கள் மாறணும். அதை கட்டுவிக்கிறதுக்கான வார்த்தைய கர்த்தர் பிரசங்கியாருடைய வாயில போடுகிறார். 2 வசனங்களை வாசிக்க போறோம். 1 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, 2 கொரிந்தியர் 13:10 அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவத்தை அங்க சொல்றதை நாம பார்க்க முடியும். வாசிக்கலாம். ஆனதால் இடித்து போட அல்ல, ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரம். நல்ல கவனிங்க, இடித்து போட அல்ல. அப்போ இடித்து போடவும் முடியும். ஒரு பிரசங்கம் இடிக்கவும் முடியும், கட்டவும் முடியும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆமா, ரெண்டுமே நடக்கும். அப்போ ஒரு பிரசங்கம்ன்றது ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி போதனைகளை நீங்க கேட்கறீங்கன்றது ரொம்ப முக்கியம். கவனிங்க, ஏன்னா சில போதனைகளை நீங்க கேட்டீங்கன்னா வாழ்க்கையே இழிஞ்சிரும். தவறானத, தகாதத, தேவையில்லாதெல்லாம் கேட்டீங்கன்னா வாழ்க்கை இடிந்து விடும். அந்த மாதிரியான போதனைகளும் இருக்கிறது. அதே போல இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, இடித்து போட அல்ல, ஊன்ற கட்டவே. எதுக்கா? ஊன்ற கட்டவே தேவன் எங்களுக்கு தந்த அந்த அதிகாரத்தை நான் என்ன பண்றேன்? பயன்படுத்துகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்ப ஒவ்வொரு பிரசங்கியாருக்கும் வேலை என்னன்னா, இந்த மக்களை கிறிஸ்துவுக்குள்ள ஊன்ற கட்டி
வசனத்துக்குள்ள அவங்கள ஊன்ற கட்டி அவங்கள தேவனுடைய பிள்ளைகளா உறுதிப்பட்டவர்களா மாற்றி அவங்கள தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்காளிகளாய் மாற்ற வேணும். அப்ப ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களை கட்டுவதற்கு ஏதுவான வார்த்தையாக பேச வேண்டியது அவசியம். அந்த வார்த்தை பேசும்போது ஒவ்வொருத்தரையும் எடுத்து அது கட்டணும், அந்த மாதிரி பேசணும். அப்படி பேசலன்னா அதுக்கு தான் சொல்றாரு, அப்படி பேசலன்னா தான் அதிக ஆக்கினேன்னாரு. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. எங்கேயாவது பிரசங்கம் பண்றதுக்கு எங்கேயாவது போனீங்கன்னா இதை முதல்ல மைண்ட்ல வச்சுக்கணும். நீ பிரசங்கியாரா ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அங்க 5 பேர் இருக்கிறாங்களோ 5 லட்சம் பேர் இருக்காங்களோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீ பேசுற வார்த்தை அந்த 5 பேரையும் கட்டி எழுப்பணும், அவங்களோட வாழ்க்கையை கட்டி எழுப்பணும். அதுக்காகத்தான் நீங்க அந்த 5 பேருக்கு பிரசங்கம் பண்றதுக்கு கடவுள் உங்களுக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், யூத் லீடர்ஸ், இந்த கேர்சல் நடத்த போற லீடர்ஸ் எல்லாரும் இது நம்ம மைண்ட்ல வச்சிடணும். நாம பேசுற வார்த்தைகள் அவங்களை உருவாக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கவனிங்க, இடிக்கிறதுல இன்னொரு பாட்டு இருக்குது. அது என்னன்னா, அது வரேன். அதுக்கு முன்னாடி இடிக்கிறதுனா இடிக்கிறது கொஞ்சம் செய்யணும். எங்கன்னா நமக்குள்ள சில நேரங்கள்ல நம்முடைய மாம்சீகத்துல சில நேரங்கள்ல வேண்டாத காரியங்கள் இருக்குது. அதை நாம என்ன பண்ணணும், நமக்குள்ள இருக்கிற அறியாமைகளை, நமக்குள்ள இருக்கிற வேண்டாத காரியங்களை இடிக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது. ஆனா அதை ரொம்ப கவனமா செய்யணும். அப்ப யார் ஒருவர் தன்னுடைய நாவை ஊன்ற கட்டுவதற்கு பயன்படுத்தாமல் வெறுமனே இடிப்பதற்கு மாத்திரமே பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அதிக ஆக்கினை என்று அந்த வசனம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமா, உங்க பிரசங்கத்தை கேட்டா முடவனா வந்தா கூட எழுந்து நிக்கணும். அப்பா பரவாயில்லப்பா, இந்த வார்த்தையை கேட்ட உடனே கொஞ்சம் நிக்கிறதுக்கு தெம்பு கிடைச்சது, மனசுல கொஞ்சம் தைரியம் வந்திருக்குதுன்னு சொல்லணும். உங்க வார்த்தையை கேட்டவொடனே தள்ளாடி வர தபால்னு விழுந்துடக்கூடாது, முடிஞ்சது கதை அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாது. அது ரொம்ப கவனம். அதனால தான் இந்த போதகர்களுக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்ப நல்லா கவனிங்க, பேசுற வார்த்தையில அப்படி ஒரு வல்லமை இருக்கிறது. ஒரு வசனம் பவுல் சொல்லிட்டார் இல்லையா. இன்னொரு வார்த்தை எரேமியாவுக்கு போலாம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பார். பிடுங்கவும். நல்லா கவனிங்க, பார். மறுபடியும் பார். எல்லாரும் சொல்லுங்க பார். அங்க சங்கீத பகுதியில் சொன்னல இதோ, அந்த மாதிரி இதுவும் பார். எல்லாரும் சொல்லுங்க பார். என்னத்த பார்? என்னத்த பார்? பாருன்னா என்ன தப்பார்? பைபிளை பார், அந்த வசனத்தை பார், அதுல என்ன சொல்லி இருக்குதுன்னு பார். அதான் அங்க பார். நீங்க பாருன்னு என்ன பாக்குறீங்க பாருங்க, அது கிடையாது. என்ன பாக்குறதுக்கு சொல்லல, அது பைபிளை பாரு, அந்த வசனத்தை பாரு, அதுக்குள்ள என்ன எழுதி இருக்குதுன்னு பாரு. அதுக்குள்ள என்ன எழுதி இருக்குது பாருங்க. உன் நாவுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை பாருன்றாரு. வாசிங்க இப்ப. பிடுங்கவும், பிடுங்கவும், இடிக்கவும், இடிக்கவும், அழிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், கட்டவும், நாட்டவும், நாட்டவும், உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும், ஜாதிகளின் மேலும், ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். கவனிங்க, எரேமியா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசிய ஆண்டவர் அந்த ஊழியத்துக்கு அனுப்பும் போது ஆண்டவர் சொல்றாரு, கவனிங்க, அவர் சொல்றாரு, என் வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன், என் வார்த்தைகளை நான் உன்னுடைய நாவல கொடுக்கிறேன், நீ உன்னுடைய நாவை பயன்படுத்தி என்னெல்லாம் பண்ண முடியும். கவனிங்க, அங்க சொல்றாரு, இடிக்க, பிடுங்க, இடிக்க, அழிக்க, கவிழ்க்க. எப்படி போட்டிருக்குது பாத்தீங்களா? பிடுங்க, இடிக்க, அவிழ்க்க, கவிழ்க்க. பிறகு கட்டவும், நாட்டவும். இந்த கட்டுறது நாட்டுறதுன்றது கடைசியா வருது. 2. பிடுங்க, இடிக்க, அழிக்க, கவிழ்க்க. இது 4 முன்னாடி வருது. இது என்னன்னா, இது பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. இது என்ன, எரேமியாவுக்கு அதை சொல்லும்போது நாம கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ ஆண்டவர் இடிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நினைச்ச கூடாது. இந்த இடிக்கிறதுக்கு ஏன் எரேமியாவுக்கு சொன்னார் அப்படின்னா, அந்த நாட்களில் இருந்த யூதர்கள் வேத வசனங்களை தப்பா புரிந்து கொண்டு அவங்க மனசுல தேவனை பற்றியும் தேவனுடைய வசனங்களை பற்றியும் இந்த வசனம் சொல்லுகிற நியமங்களை பற்றியும் நிறைய தவறான புரிதல்களோட
அவங்க செய்கிற விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் கடவுளுக்கு செலுத்துகிற பலிகள் என்று நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய தப்பான ஒரு மைண்ட் செட் இருந்தது. அவங்க உள்ளத்துக்குள்ள நிறைய தவறான அரண்கள் இருந்தது. பெரிய பெரிய பில்டிங் தப்பா கட்டி வச்சிருக்கிறான் எண்ணங்களை. இப்ப அதை இடிக்கணும், தவறான எண்ணங்களை இடிக்கணும். விக்கிரக ஆராதனை பற்றிய அவருடைய புரிதல்களை, தேவனை பற்றிய அவருடைய தவறான புரிதல்களை, வசனத்தை பற்றிய, கிறிஸ்தவ வாழ்க்கை பற்றிய அவருடைய தவறான புரிதல்களை இடிக்க பிடுங்க. அதை இடிச்சு, இப்போ பழைய பில்டிங் அடிச்சுட்டு புதுசு கட்ட சொல்றாரு. அப்ப பழைய எண்ணங்களை இடிக்கவும், அதே நேரத்தில் தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய தரிசனத்தை அவர்களுக்குள்ள நாட்டவும். கவனிங்க, அன்றைக்கு உங்களுக்கு சிலருக்கு பைபிள் தெரியும், பைபிள் தெரியாத சிலருக்கு கொஞ்சம் வேகமாக சொல்லிடுறேன். அன்னைக்கு இருந்த யூத மக்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க ராஜா, அவங்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறாரு, அந்த ராஜா தங்களை காப்பாற்றுவார், எங்களை யாரும் சிறையிருப்புக்கு என்ன பண்ண மாட்டாங்க, பிடிச்சிக்கிட்டு போக மாட்டாங்க, நாங்கள் இந்த தேசத்தில் சுகமாக இருப்போம் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. ஆனால் கர்த்தருடைய திட்டம் உண்மையாகவே அங்கே என்னவா இருக்குன்னா, இந்த ஜனங்க பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு போனோம், அங்கே போய் இவங்க 70 வருஷம் இருக்கணும். 70 வருஷம் கர்த்தர் இவங்களை அங்கே என்ன பண்ண போறாரு, ஆசீர்வாதமாக வைக்க போறாரு. பிறகு திரும்பவும் இவங்களை இங்கே கொண்டு வரணுன்றது தேவனுடைய பூர்ணமான திட்டம். ஆனா இந்த தேவ திட்டத்தை இந்த ஜனங்க உணராம, ஜனங்க என்ன நம்புறாங்கன்னா, அங்க இருக்கிற ராஜாக்களையும் அங்க இருக்கிற பொய் தீர்க்கதரிசிகளையும் நம்பிக்கிட்டு, நாங்க சிறையிருப்புக்கு போக மாட்டோம், எங்களுக்கு எங்க மேல பட்டயமோ யுத்தமோ எதுவுமே என்ன பண்ணாது, வராதுன்னு ஒரு தப்பான எண்ணத்தை இவங்க மைண்ட்ல வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த தப்பான எண்ணத்தை இடிக்க, தேவனுடைய திட்டத்தை அவர்களுக்குள்ள கட்ட தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த எரேமியாவுக்கு அதிகாரம் கொடுக்கிறாரு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சபைக்கு வந்தீங்கன்னா 2 காரியம் நடக்கும். ஒன்று, நாம் ஏற்கனவே கொண்டிருக்கிற சில தவறான அபிப்பிராயங்கள், தேவனை பற்றி, வேதத்தை பற்றி, நம்ம எதிர்காலத்தை பற்றி கூட சில நேரங்களில் நமக்கு புரியாத காரியங்களை சபையில் பேசக்கூடிய வார்த்தைகள் என்ன பண்ணணும்னா உங்களை இடிக்கும். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற உங்களுடைய எண்ணங்கள் தவறானதுன்னு உங்களுக்கு சுட்டி காட்டும். சில நேரங்களில் பல ஆண்டுகளாக நாம் சில நம்பிக்கைகளில் கொண்டிருக்கலாம், அந்த நம்பிக்கை தவறானது என்று சொல்லும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலைன்னா கூட கர்த்தருடைய வார்த்தை தான் சத்தியம், அதை நீங்கள் முதல்ல நம்பணும். அப்போ கவனிங்க, பல ஆண்டுகளாக என் மனதில் இருக்கக்கூடிய அரண்களை, கோட்டைகளை, தவறான எண்ணங்களை, தேவனுடைய திட்டத்தை அறிகிற அறிவுக்கு விரோதமான எண்ணத்தை இங்கே சபையில் கேட்கக்கூடிய பிரசங்கம், போதகம் என்ன பண்ணோம்னா இடிக்கும். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமாம், பல நேரங்களில் நம்முடைய எண்ணங்களை அது இடிச்சிடும். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளான உங்களுடைய நல்வாழ்க்கை, தேவன் உங்களை பற்றி கொண்டிருக்கிற நல்ல திட்டங்கள், உங்களை குறித்து வைத்திருக்கிற நல்ல தரிசனங்கள், நீங்கள் எப்படி ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சித்தமாக இருக்கிறார் என்பதை, அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை உங்கள் மனசில் மீண்டும் மீண்டும் ஆழமாக இந்த சத்திய வசனமானது பதிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் சபைக்கு வரும்போது இந்த பிரசங்கத்தை ரொம்ப நல்லா கேட்கணும். செய்தியை ஏன் நல்லா கேட்கணும், செய்தி நேரத்தில் தூக்கம் வந்தால் கூட கிள்ளி விட்டுக்கிட்டு முகத்தை போய் கழுவி விட்டுட்டு வந்து ஏன் கேட்கணும் அப்படின்னா, இந்த செய்தியை கேட்க கேட்க தான் உன்னை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பது உனக்கு புரியும். உனக்கான சரியான வரைபடம் உனக்கே தெரியும். இல்லைன்னா நாம் என்ன நினைப்போம் தெரியுமா, வழக்கமாக நம்ம தாத்தா சொல்லியிருப்பார், எல்லாம் உன் தலையெழுத்துடா, நீ இப்படி தான் சிக்கி சீரழியணும், சின்ன பின்னம் ஆகணும்னு என்ன பண்ணிட்டான், மேலே இருக்கிற ஒருத்தன் எழுதி வச்சிட்டான், அதனால் நீ இப்படி தான் லோல் படுவேன்னு நம்ம தாத்தா சொன்னதையே நம்ம பிடிச்சின்னு இருப்போம். தாத்தா சொன்னதில்லை, கர்த்தர் சொன்னது. தாத்தா சொன்னதெல்லாம் ஓரமாக தூக்கி வச்சுட்டு கர்த்தர் என்ன சொன்னார்னு பார்க்கணும். கர்த்தர் என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார். இல்லை பிரதர், எங்கள் மாமா கூட நல்லா ஜெபம் பண்ணுவார், ஆனால் அவர் ஜெபம் பண்ணி எனக்கு சொல்லிட்டாரு இதுதான் இப்படி தான் நடக்கணும். மாமாவோட தீர்க்க தரிசனத்தை ஓரமாக வை, வசனத்தைப்பா. மாமாவோட தீர்க்க தரிசனம், ஆமாம் அந்த 3 மலை மேலே ஒரு தீர்க்கதரிசி சொன்னார்யா, அதனால் இப்படி தான் கிடையாது. இந்த தீர்க்கதரிசி எல்லாம் என்ன சொன்னாலும் திரும்பவும் வேதத்துக்கு வந்து பார்க்கணும். வேதம் உங்களை குறித்து ஒரு நாளும் தவறாக சொல்லாது. வேதம் உங்களை குறித்து ஒரு நாளும் எதிர்மறையாய் பேசாது. வேதம் ஒரு நாளும் உங்களை குறித்து தீங்கான காரியங்களை சொல்லாது. ஆகவே திரும்ப திரும்ப வேதத்திற்கு வந்து உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய
தலைமுறைகளை குறித்து இந்த வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் பார்த்து இந்த செய்திகளை கேட்டு அந்த ஒரு பெரிய வரைபடத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முதல்ல உள்வாங்குங்க. வரைபடம் உள்ளே வந்துச்சுன்னா அப்புறம் கட்டட வேலை தானே நடக்கும். பிரைஸ் காட், ஆமென், அல்லேலூயா. அதனால தான் இந்த பேசுறது ரொம்ப முக்கியம்னு இந்த வேதம் சொல்லுது. இந்த பிரசங்கியார்கள் ரொம்ப முக்கியம். அவங்க பண்ணுற பிரசங்கம் முக்கியம். நீங்கள் கேட்கறது ரொம்ப முக்கியம். கேட்கறதோடு நிறுத்திடக்கூடாது. கேட்டதை திரும்ப நீங்கள் போய் பேசணும். வீட்டில் உட்காந்துன்னு மதியானம் உட்காந்துன்னு சாப்பிடும்போது கர்த்தர் என்ன சொன்னார், இன்னைக்கு பிரசங்கியார் என்ன சொன்னார், இந்த வார்த்தையின்படி தான் நமக்கு பலிக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே நாம் என்ன பண்ணுவோம், மீன் சாப்பிடும்போதே சொல்லுங்க, மீன் சாப்பிடும்போதே தொண்டையில் முள் குத்திக்க போகுது பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. முள்ளெல்லாம் குத்தாது உனக்கு, பார்த்து சாப்பிடுன்னு சொல்லணும். வார்த்தையை கொஞ்சம் மாற்றணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பார்த்துரா, சிக்கன் சாப்பிடும்போது இப்படி தான் ஒருத்தருக்கு சிக்கன் சாப்பிட்டு தொண்டையில் போய் எலும்பு சிக்கி செத்தே போயிட்டாராம் அப்படி சொல்லக்கூடாது. நமக்கு வாயில் திறந்தாலே வார்த்தையே நல்லதே வராது. அதில் எப்படி கெட்டதில் அதில் என்ன கெட்டது இருக்குதோ அதை தான் பேச முடியும். அந்த நாக்கு என்ன நாக்கோ தெரியல சிலருக்கு. அதில் பாருங்களேன், பார்த்து சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கும் அதை இப்படி சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. கொஞ்சம் வேகமாக சாப்பிடாத கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடுன்னு சொல்லலாம். பார்த்து தொண்டையில் எலும்பு சிக்கி போய் சேர்ந்துட போகிறேன். சிலருக்கு இதே தான் பேச்சே, வாய் திறந்தாலே இப்படி தான் வரும். அது என்னவோ அப்படி வளர்ப்பு அந்த மாதிரி சிலருக்கு. சரி, இருந்துட்டு போட்டோம். கவனிங்க, இப்போ ஒரு பிரசங்கியார் பேசுகிற பேச்சு மட்டும்தான் அதிகாரம் இருக்குதா அப்படின்னா கிடையாதுங்க. சாதாரணமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நல்லா கவனிக்கணுங்க. என்னைக்கு கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டீங்களோ, ரத்தத்தினால் மீட்கப்பட்டீங்களோ, அன்னைக்கே வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, நீங்கள் என்னைக்கு அன்னைக்கே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து தங்கிட்டாரா? அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்குள்ள தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து தங்கி இருக்கிறார். அப்போ எப்படி ஒரு பிரசங்கியார் பேசுறதுக்கு ஆவியானவர் ரொம்ப உதவியாக இருக்கிறாரோ, அதுபோல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்துறதுக்கு உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்து உங்களை என்ன பண்ணுறாருன்னா நடத்துகிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நாள் முதலே தேவனுடைய ஜனமா, தேவனுடைய மனுஷர்களா, தேவனுடைய மனுஷியா நீங்கள் மாறிட்டீங்க. கர்த்தர் உங்கள் மேலே இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நம்புறீங்களா? அப்படி நம்பலனாலும் அதான் நெசம். பல நேரங்களில் நீங்கள் அதை ஒத்துக்கணும். சில நேரத்தில் சிலருக்கு அதெல்லாம் எங்கள் மேலே எங்கே இருக்கிறார்? உன் மேலே இருக்கிறாரு, உனக்கு அது தெரியவே இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது? ஆவியானவர் நம்ம மேலே இருக்கிறார், நான் பேசுறது பலிக்கும். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் இன்னைக்கு போதிக்கிற போதனை கிடையாது. நான் கடந்த 20 வருஷமாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன். 20 வருஷமாக இதை பயிற்சி செய்கிறேன் என் வாழ்க்கையில். ஆகவே நான் ஒருவரையும் தவறாக பேச மாட்டேன், ஒருவரையும் நியாயம் தீர்க்க மாட்டேன், ஒருவரையும் சபிக்க மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்னன்னா, இதெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததுனால அதை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் அந்த பயிற்சி செய்யுங்க. சில நேரங்களில் பிள்ளைகளை பார்த்து சிலர் வரேன் பின்னாடி சிலர் பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பாக பேசுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை வருந்துவாங்க. பேசக்கூடாது. காரணம் என்னன்னா, ஆவியானவர் நம்ம மேலே இருக்கிறார். நாம் பேசுகிற பேச்சுக்கும் என் வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, கவனிங்க. அப்போ என் வாயில் அந்த வார்த்தையை திரும்ப வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 1:9. கர்த்தர் என் வாயில் வார்த்தையை வைக்கிறேன். அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்குன்னா அதிகாரம் இருக்கிறது, என்ன பவர் இருக்குது. அதனால தான் அந்த வார்த்தை போகும் பொழுது அது அவர்களை ஒன்று இடிக்க செய்கிறது அல்லது அவர்களை கட்டுவிக்கிறது. நீங்க வாசிங்க பார்க்கலாம். 9வது வசனம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். நல்லா கவனிங்க. நீ பேசுகிற வார்த்தைகள் உன் வார்த்தைகள் அல்ல, அவைகள் என் வார்த்தைகள். நல்லா கவனிக்கணும். அதை குறித்து இன்னும் வருகிற வாரங்களில் பேச போறேன். நாம பேசுறது நம்ம வார்த்தைகளா பேசுறோமா அல்லது தேவனுடைய வார்த்தைகளை நாம பேசுகிறோமா என்பது மிகவும் முக்கியம். ஏனென்றால் ஒரு தேவ மனுஷன் அல்லது ஒரு தேவ மனுஷி தேவ வார்த்தைகளை மாத்திரம் தான் பேச வேண்டும். நாம் சுயமாய் பேச கூடாது. நாம் சுயமாய் பேசக்கூடாதுன்னா எனக்கு தோன்றதெல்லாம் பேசக்கூடாது, நான் நினைச்சதெல்லாம் பேசக்கூடாது. பாருங்க, சர்ச்சில் சில நேரத்தில் சில பசங்க விளையாடினே இருப்பாங்க.
சில ஆட்கள் பார்த்த உடனே சொல்லுவாங்க, இது எங்க இதெல்லாம் பார்த்தா இது எங்க ஒரு பெரிய அராஜகம் புடிச்சதா வரும் பொழுது, அடங்கா பிடாரியா வரும் பொழுதுன்றவாங்க டக்குன்னு. வாய் சும்மா அப்படி அது பேச்சுவாக்கில் வந்துடுது. ஆனா ஒரு தேவ மனுஷன் என்ன சொல்லணும், இந்த பையனை ஆண்டவர் எப்படிதான் பயன்படுத்த போறாருன்னு தெரியல, வேற லெவல்ல பயன்படுத்துவார் போல இருக்குது இவன் பண்ற சேட்டைக்கு, அப்படி சொல்லணும். சாதாரணமான சேட்டைக்காரன் இல்லை, இவன் பெரிய சேட்டைக்காரனா இருப்பான் போல இருக்குது அப்படின்னு தான் தோணணும். ஏன்னா உங்க வார்த்தை அவ்வளோ முக்கியமானது. கவனிங்க, 2 வசனங்களை வாசிங்க. ஏன்னா நீங்க வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிடணும். ஆண்டவருக்கு பாருங்களேன், பரலோகத்தின் தெய்வம் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வர்றாரு. இங்க இறங்கி வந்தவர் அவர் சொல்றாரு, நான் சொந்தமா ஒரு வார்த்தை கூட பேசலன்றார். நான் ஒரு வார்த்தை கூட சுயமா பேசல. வாய் இருக்குதுன்றதுக்காக பேசக்கூடாது, வார்த்தை இருந்தா தான் பேசணும். புரியுதா? வாய் இருக்குதுன்றதுக்காக பேசக்கூடாது, வார்த்தை இருந்தா தான் பேசணும். பாருங்க, உங்களில் சிலருக்கு நான் எப்படி பேசுவேன்னு தெரியும். சில ஆட்கள் என்கிட்ட இந்த ஃபோன்லலாம் பேசுனாங்கன்னு வைங்களேன், ரொம்ப நேரம் அவங்க பேசுவாங்க, நான் கேட்பேன். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆச்சரியப்படுவாங்க, நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்களா? இல்லை, பேசுறதுக்கு இல்லை. என்ன பேசுறதுக்கு இல்லைன்றீங்களே? இல்லை, அங்கே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால பேசுறதுக்கு இல்லை. ஆனால் நான் புல்பிட்டில் வந்தால் நிறுத்த முடியுதா என்னால்? நிறுத்துன்னு நீங்க பிரேக் போட்டாலும் நிற்காம போயின்னு இருக்குது இல்லை. ஏன்னா எனக்கு இங்க பேசுறதுக்கு நிறைய இருக்குது, ஆனா அங்க பேசுறதுக்கு இல்லை. பேசுறதுக்கு இல்லாதப்போ பேசாம அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது. பேசுறதுக்கு இருக்கிறப்போ நீங்க இங்க 1 மணி நேரம் தான் பாக்குறீங்க, 5 மணி நேரம் 6 மணி நேரம்லாம் நான் என்ன கட்டுப்படுத்த முடியாத காட்டாற்று வெள்ளமா பேசினே இருப்பேன் நான். ஏன்னா என்கிட்ட அவ்வளோ இருக்குது. பேசுறதுக்கு இருந்தா தான் பேசணும், பேசுறதுக்கு இல்லைன்னா அமைதியா இருக்கணும். பிரைஸ் காட், அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, வாய் இருக்குதுன்னு பேசாத, வார்த்தை இருந்தா தான் பேசணும். சிலர் வாய் இருக்குதுன்னு பேசுறாங்க, அதான் பிரச்சனை. வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாது, பேசுவதற்கு வார்த்தை இருந்தால் பேசு, இல்லாவிட்டால் பேசாத. விளங்குதா உங்களுக்கு? ஒரு 2 வசனத்தை படிங்க வேகமா. கொஞ்சம் நிதானமாக போகலாம் தானே இன்னைக்கு கொஞ்சம் 2-3 விஷயம் நிறைய இருக்குது, பார்த்துட்டு போகலாம். இன்னைக்கு கஞ்சியை பொறுமையாக செய்யட்டோம், பிரச்சனை இல்லை, படிப்போம் வாங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம், யோவான் 12ஆம் அதிகாரம் 50வது வசனம், வேகமா படிங்க பார்க்கலாம். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல், நல்ல கவனிங்க அந்த வார்த்தையை கவனிங்க, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை என்ன பண்ண சொன்னேன். என் பிதா இவைகளை எனக்கு சொல்ல சொன்னாரு, அதனால நான் சொன்னேன். என் சுயமா இதை நான் செய்யல, என் சுயமா இதை நான் சொல்லல, நான் என் சொந்தமா பேசல. இன்னொரு வார்த்தை 12ஆம் அதிகாரம் 50வது வசனத்துக்கு போங்க பார்க்கலாம். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறதென்று அறிவேன், ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே நான் என்ன பண்றேன்? பேசுகிறேன். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமா, பிதா எனக்கு சொன்னாரு, ஆகவே நான் பேசுகிறேன். எனக்கு அவர் சொல்லிய வார்த்தை இருந்ததுனால நான் பேசுறேன். என் சுயமா நான் என்ன பண்ணல, பேசல. நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடி பேசுகிறேன். நல்லா கவனிக்கணும். நீங்க வீட்டில் பேசுறீங்கல்ல, சாதாரணமா நீங்க பேசும்போது தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதைத்தான் பேசுறீங்களா, இல்லைன்னா வாய் இருக்குதுன்னு பாருங்க. நம்ம வீட்டில் இந்த குழந்தைங்களுக்கு பேசுறதுக்கு சொல்லி கொடுக்கும் போது கூட எடுத்த உடனே குழந்தைங்க கொன்னு சொல்லுமா, மாமா அப்பார் கொன்னு சொல்லு, எடுத்த உடனே அவனை கொலைக்காரனா மாத்துறது தான் நம்ம முயற்சியை. அவனுக்கு ஏதாவது நல்லதாக 4 வார்த்தை சொல்லி கொடுப்போம். ஸ்தோத்திரம் சொல்லு, அல்லேலூயா சொல்லு, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மாதிரியானதெல்லாம் சொல்கிறது இல்லை.
இல்லையா? அம்மா தாத்தாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லு, பாட்டிக்கு ஸ்தோத்திரம், இதெல்லாம் கிடையாது. கொன்னு சொல்லு. இன்னும் கொஞ்சம் வேற வீடுகள்லாம் வேற மாதிரிலாம் சொல்லி தராங்க. ஆமா, அச்சிடுவேன்னு சொல்லி புச்சிடுவேன்னு சொல்லி. ஏன்னா அவன் பொறுக்கியா மாறிடணுமே. அவன் பொறுக்கியா மாறி போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு அலைஞ்சா தானே இவங்களுக்கு கொஞ்சம் குழுகுலுன்னு இருக்கும். சிலருக்கு இதே தான், எங்கே எதை சொல்லி கொடுக்குறேன்னே தெரியாது. நான் கொஞ்சம் பாருங்க, எல்லாரும் அப்படி சொல்லலை, நான் சிலர்லாம் அப்படி இருக்கிறாங்க, ஒருத்தர் ரெண்டு பேர். அதனால சொல்கிறேன், இந்த பிள்ளைங்களுக்கு எதை சொல்லி கொடுக்கணும்னு கூட தெரியாது. எடுத்த உடனே அப்படி சொல்லி கொடுக்குற சில ஆட்களும் இங்கே இருக்கத்தான் செய்கிறாங்க. கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் சுயமாய் ஒன்றும் பேசாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே பேசுகிறேன். அப்படின்னா சில ஆட்கள் யோசிக்கிறாங்க, ஐயா எங்ககிட்டலாம் பிதா எதுவுமே சொல்லலையா? சில ஆட்கள் என்னென்ன பிதா எங்ககிட்ட எதுவும், இயேசு கிறிஸ்து கிட்ட சொன்னார், எங்ககிட்ட ஒன்றும் சொல்லலை. பைபிளை படித்தா தானே தெரியும். கண்ணை திறந்து என்ன பண்ணணும்? பைபிளை படிக்கணும். டெய்லி உட்காந்து ஒரு 10 அதிகாரம் படிக்கணும். படிச்சு 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 உள்ளத்துக்குள்ள பிதா என்னெல்லாம் சொல்லியிருக்கிறான்னு உள்ளத்தை பிதாவின் வார்த்தைகளால நிரப்பணும். உள்ளத்தை பிதாவின் வார்த்தைகளால நிரப்பினா பேசும்போது என்ன வரும்னா பிதாவின் வார்த்தைகள் வரும். இல்லைன்னா உள்ளம் பிசாசினால நிரம்பி இருக்கும், பிசாசின் வார்த்தைகள் வெளியே வரும். நீ உள்ளத்தை பிதாவின் வார்த்தைகளால் நிரப்பி இருக்கியா, பிசாசின் வார்த்தைகளால் நிரப்பி இருக்கியான்னு அப்புறம் தான் தெரியும். ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ மனுஷி பேசனா என்ன வரணும்னா அவன் வாயிலிருந்து பிதாவின் வார்த்தைகள் வரணும். அதை குறித்து இன்னும் சில நாட்கள் அப்புறம் பேச போறேன். நம்முடைய வாயில் ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். அவன் வாயில் என்ன தேடுவாங்களே? அவன் வாயில வெத்தலை பாக்கு தேடுவாங்களா? நல்ல வேலை. அவன் வாயில வேதத்தை தேடுவார்கள். அவன் வாய்க்குள்ள வேதம் இருக்க வேண்டும். ஆசாரியன், எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆசாரியன். நீங்க ஆசாரியன்றது தெரியுமா? தெரியலன்னா வெளிப்படுத்தல் 1:6 படிச்சுக்கங்க. அங்க வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9-10 படிச்சுக்கங்க. அங்கெல்லாம் என்ன இருக்குன்னா, கர்த்தர் உன்னை ஆசாரியன் ஆக்கி இருக்கிறார் என்ற வசனங்கள் இருக்கிறது. நீங்களும் நானும் ஆசாரியர்கள். ஆகவே ஆசாரியலா இருக்கிற நீங்களும் நானும் அறிவை காத்து நம்முடைய வாயில் தேவனுடைய வேதம் வெளிப்பட வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. வாயிலிருந்து வேதத்தை பேசணும். பாருங்க, வேதத்தை அடுத்தவங்க வாழ்க்கையை கட்டுறதுக்கு நீங்க பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கட்டும். ஆனா முதல்ல உங்க வாழ்க்கையை கட்டுறதுக்கே நீங்க சரியா என்ன பண்ணுங்க? பேசி பழகுங்க. அப்ப தேவன் சொல்லியவைகளையே நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கிறது? சொல்ல வேண்டியது இருக்குது. சில ஆட்கள் எதையாவது பேசணுமேன்றதுக்காக எதையாவது ஒன்று பேசுவான். சில லூசு மாதிரி. இதோ இங்க ஒரு லூசு இருக்கான் பாருங்க. வாங்க, 2 சாமுவேல் வாங்கல கொஞ்சம் வேகமா. 18ஆம் அதிகாரம். Praise God. 18, 19, 20வது வசனம். சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் கர்த்தர் ராஜாவை அவன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி சரி நியாயம் செய்தார் என்னும் செய்தியை அவருக்கு கொண்டு போக நான் ஓடட்டுமே என்றான். யோவாப் அவனை நோக்கி இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போக கூடாது. நல்ல கவனிங்க. உனக்கு வாயில என்ன தெரியாதுன்னா, ஒரு விஷயத்தை சரியா கம்யூனிகேட் பண்ண தெரியாது, சொல்ல தெரியாது, உனக்கு பேச தெரியாது. யோவாப் சொல்றாரு, உனக்கு பேச தெரியாதுப்பா, நீ என்ன பண்ணாத, போவாத, பேசாத. ஒரு விஷயத்தை பேச தெரியாம பேசாத. அதுவும் ராஜாக்கள் முன்னிலையெல்லாம் பேச தெரியாம பேசக்கூடாது, போகாதன்றாரு. அவர் ஒருத்தரை கூப்பிட்டு, கூசி அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டு, நான் யாரை கூப்பிட்டு? கூசி, ஜோஷி இல்ல, கூசிய கூப்பிட்டுட்டு அவர் சொல்றாரு, நீ போய் இன்னைக்கு என்ன பண்ணு, இந்த செய்திய ராஜா கிட்ட சொல்லு. அவன் சொல்றான். இந்த கூசிய சொன்ன உடனே இவனுக்கு கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? நம்ம ஆளுக்கு ஐயோ அவன் போறான், நாம முந்திக்கணும்னு. நம்ம ஆளு பாருங்க, சில நேரத்துல சில வேலையெல்லாம் காண்டிலேயே செய்வானுங்க. சில ஆளு பார்த்திருக்கீங்களா நீங்க? அவன் ஓடுறான்ல, அவன் கூட நான் என்ன பண்ணணும், கொஞ்சம் போட்டி போடணுன்றதுக்காக நான் போறேன்றான். சொல்றான், டே உனக்கு அந்த வாஞ்சியம் இல்லை, அதை சொல்றதுக்கான திராணியும் இல்லை, எதுக்கு நீ ஓடுற?
இல்லை தயவு செஞ்சு என்னை விடுங்க, நான் ஓடுறேன். சரி ஓடு, அந்த வசனத்தை அப்புறம் நீங்கள் படிச்சிங்க, ஓடு அப்படின்னு ஓடி போகிறாரு. இங்கே பாருங்களேன், இங்கே மெசேஜ் என்ன தெரியுமா? மெசேஜ் தாவீதோட பையன் செத்துட்டான். இதான் மெசேஜ். ஒரு துக்கமான செய்தி. ஒரு துக்கமான செய்தியை எடுத்துன்னு போய் சேர்க்கறத கூட சரியா சேர்க்கணும். இந்த செய்தியை சொல்றதுக்கு இவனுக்கு திராணி கிடையாதுன்னு சொல்ற, நீ போவாதரா, உனக்கு சொல்ல முடியாதுன்னு இவன் எடுத்துன்னு ஓடனா வேகமா, இந்த கூழ்ச்சியை விட வேகமா ஓடிட்டானா அகிமாஸ். சில நேரத்தில் நல்ல செய்தி சொல்ற, நல்ல விதமா சொல்றவனை விட இந்த மோசமா சொல்றவன்லாம் வேகமா ஓடுவான். புரியலையா உங்களுக்கு? புரியலன்னா சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 1000 பேர் 1200 பேர் இருப்பான். இந்த உட்காந்து வெறும் குறையா சொல்லுங்கிறவன் பாருங்க 10,000 பேர் 20,000 பேர் வச்சுருப்பான். ஏன்னா இந்த மாதிரி தான் கெட்ட செய்தி சொல்கிறவனுக்குலாம் நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் இருப்பான். விளங்குதான் உங்களுக்கு? அந்த மாதிரி இந்த அகிமாஸ் வேகமாக ஓடிட்டான். வேகமாக ஓடி போய் ராஜா முன்னாடி வந்து மூச்சு வாங்க நிற்கிறான். ராஜா கேட்குறாரு, என்னப்பா விஷயம்? இல்லை, நாங்கள் யுத்தத்தில் ஜெயிச்சிட்டோம். இவருக்கு இப்போ யுத்தத்தில் ஜெயிச்சமா இல்லையான்றது ராஜாவுக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது. ராஜாவுக்கு முக்கியமான மேட்ரு என்னன்னா, அவருக்கு அவர் பையன் என்ன ஆயிட்டான்றது தான் மேட்ரு. அவர் கேட்குறாரு, அப்சலோம் சுகமா இருக்கிறானா கேட்டா இவன் சொல்றான், இல்லை நாங்கள் வரும்போது அங்கே ஒரு மாதிரி குழப்பமான சூழ்நிலை இருந்தது ராஜா, அங்கே ஒரு சந்தடி இருந்தது, அது என்னன்னு எனக்கு தெரியல. அப்படியே ஒரு பாலிஷா சொல்றாராம். ராஜா கிட்ட பையன் செத்துட்டான்னு சொன்னா நம்மள ஏதாவது போட்டுற போறாருன்னு. ராஜா சொல்றாரு, நீ போய் ஓரமா நில்லு, உனக்கு தான் விஷயத்தை பேசவே தெரியல, ஓரமா நில்லு. கவனிங்க, ஒழுங்கா பேச தெரியலனா நீங்க ஓரம் கட்டப்படுவீர்கள். வாழ்க்கை உங்களை ஓரம் கட்டிடும். ஆபீஸ்ல உங்களை ஓரம் கட்டிடுவாங்க. சார் ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ண தெரியலனா சார் நீங்க ஓரமா இருக்க வேண்டியதுதான் சார். ஸோ உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ல கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க சார். சரியாய் பேச தெரியாத யாரும் வாழ்க்கையில் நீங்க மேல வர மாட்டீங்க சார். ரைட்? ஓகே. அடுத்தது கூசி வர்றாரு. கூசி வந்தா, இந்த கூசி வந்த உடனே அவன் யுத்தத்தில் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லல பாருங்க. அவன் கூசி கிட்ட ராஜா கேட்கிறார், அப்சலோம் சுகமா இருக்கிறானா? இப்ப பையன் செத்தது சோகம், அந்த சோகத்தையும் சொல்லணும். ஆனா அதே நேரத்தில் பாருங்களேன், அது ராஜாவை கஷ்டமும் படுத்திடக்கூடாது. அவன் சொல்றான், ராஜா நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவரா இருக்கிறதுனால அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமா ஒரு சத்துரு எழுந்தா அந்த சத்துரு எப்படி சரி கட்டப்படுவானோ அந்த மாதிரி கர்த்தர் சரி கட்டிட்டாருன்ட்டான். இந்த அப்சலோம் உன் பையன்றதை தாண்டி அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு அவன் சத்ருவானான்ல, அந்த சத்ருவை கர்த்தர் அடிச்சிட்டார், அவன் செத்து போயிட்டான்றான். அந்த விஷயத்தை எப்படி சொன்னான் பாருங்க. ராஜாவுக்கு வேதனை, அவன் அழுறான். ஆனா இவன் மேல கோபம் வரல. இந்த மெசேஜ் சொன்ன ஆள் மேல என்ன வரல? கோபம் வரல. அப்ப நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு வார்த்தை இருந்தா, சொல்றதுக்கு திராணி இருந்தா பேசுங்க. பேச தெரியுமேன்னு பேசாதீங்க. இந்த அகிமாஸ் கூசி மாதிரி, அகிமாஸ் நான் எப்படியும் போய் பேசுறேன், இல்ல எப்படியும் பேசக்கூடாது. பேசுறதுக்கு தெரிஞ்சாதான் பேசணும். பேசுறதுக்கு வார்த்தை இருந்தாதான் பேசணும். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் சுயமாய் நான் ஒன்று என்ன பண்ணல, பேசல. ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ மனுஷி என்ன பண்ணக்கூடாதுன்னா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. பேசினே இருக்கக்கூடாது. சில ஆட்கள்லாம் என்னதான் பேசுவாங்கன்னு தெரியாது, மணிக்கணக்கா பேசுவாங்க. நல்லது கவனிங்க, மணிக்கணக்கா பேசுற அது உன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா அல்லது உன் வாழ்க்கைக்கு கேடா என்பதை நீ கொஞ்சம் யோசிச்சுக்க. நீ பேசுகிற வார்த்தைகள்னாலே ஒன்று நீதிமானாக்கப்படுவாய் அல்லது குற்றவாளியாக்கப்படுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவன் அருளாத, தேவன் தராத வார்த்தைகளை நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் ரொம்ப அழகா சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15 எல்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். ஆகாத சம்பாஷணைகள் நல் வாழ்க்கையை, நல் ஒழுக்கத்தை கெடுத்துவிடும். எங்க தேவையில்லாத பேச்சு வளர்கிறதோ அந்த பேச்சு என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய எதிர்காலத்தை, என்னுடைய சுபாவத்தை கெடுத்து விடுகிறது. நீங்கள் அதிலே கவனமாய் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஒரு எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவ மனுஷன். சொல்லுங்க, நான் தேவ மனுஷி. ஆமா, தேவன் சொல்லியவைகளையே நான் பேசுவேன். சொல்லுங்க, தேவன் சொல்லியவைகளே பேசுவேன். ஆமென்.
என் சுயமாய் ஒன்று பேச மாட்டேன். தேவன் சொல்லிய வார்த்தைகளைத்தான் நான் பேசுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏனென்றால் கவனிங்க, ஒன்று, நான் சுயமாய் பேச மாட்டேன் முதல்ல. ரெண்டு, என் வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்க வேண்டும். என் கர்த்தர் என் வாயில வார்த்தை கொடுத்திருக்கிறார்னா அதுக்கு பின்னாடி ஒரு அத்தாரிட்டி இருக்குது. நான் பேசுற வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது. ஆகவே என் வார்த்தைகள் ஒன்று கட்டும், இல்லைன்னா இடிக்கும். நான் கட்டக்கூடிய வார்த்தைகளை பேச வேண்டுமே தவிர இடிக்கக்கூடிய வார்த்தைகளை நான் பேசவே கூடாது. 2 கொரிந்தியர் மறுபடியும் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பவுல் மறுபடியும் அதை சொல்றாரு. 2 கொரிந்தியர் மேலும் படிங்க 10:8. மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல, உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை கொடுத்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டி, பாருங்க, நான் இன்னும் சற்றே அதிகமாய் நான் என்ன பண்ணுவேன்? மேன்மை பாராட்டுவேன். நல்லா கவனிங்க, நான் மேன்மை பாராட்டுவேன். எதுக்கு? என் வாயில கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக மேன்மை பாராட்டுவேன். அந்த வார்த்தைகளை எதற்காக தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார்? சிலருடைய வாழ்க்கையெல்லாம் கட்டும்படியாக கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எதுக்கு அகாப்பே சபைக்கு வரணும் தெரியுமா? அகாப்பே சர்ச்சுக்கு வந்து வார்த்தையை கேட்க கேட்க கேட்க, வார்த்தை நேரத்துல தூங்காம, வார்த்தை நேரத்துல வேடிக்கை பார்க்காம, வார்த்தை நேரத்துல பக்கத்துல பேசாம, வார்த்தையை சரியா கேட்டு, வார்த்தையை குறிப்பெடுத்து, அதை மறுபடியும் வீட்டுக்கு போய் தியானித்து, அதை அந்த வாரம் எல்லாம் ஜெபித்து, கர்த்தர் இதில் எழுதியிருக்கிறபடி என் வாழ்க்கையை மாற்றுவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி யார் விசுவாசிக்கிறார்களோ அது அவருடைய வாழ்க்கையில பலிக்கும் என்று 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் கவனிங்க. இது தேவனுடைய வார்த்தை, இது எனக்கான வார்த்தை என்று யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது பலிக்கும். பிரைஸ் காட். ஆமென். இல்லைன்னா வந்து பாவம் பாய தேய்ச்சிட்டு நேரம் போக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கிறதுனால எந்த மாற்றமும் ஏற்பட போகிறது இல்லை. 1 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, 40 வருஷம் சபைக்கு வந்தாலும் மாற்றங்கள் நிகழப் போகிறது இல்லை. ஏனால் மாற்றங்கள் வார்த்தையினாலே தான் உண்டாகிறது. மாற்றங்களை கொடுக்கிறவர் கர்த்தர். மாற்றங்களை நான் திரும்ப திரும்ப சொல்றேன், மாற்றங்களை நான் கொடுக்கிறதில்லை. நான் கொடுக்கிற மாதிரி இருந்தா என் உயிரை கொடுத்தாவது உங்க வாழ்க்கையை மாற்றிடுவேன். அது நடக்காது. ஆனா வார்த்தை உங்க வாழ்க்கையை மாற்றும். வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள், தியானியுங்கள், அதை எழுதுங்க, திரும்ப திரும்ப படிங்க, திரும்ப திரும்ப பேசுங்க, திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமுள்ளதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப 1, நான் சுயமா பேசக்கூடாது. 2, அந்த வார்த்தைக்குள்ள அதிகாரம் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். கவனிங்க, அந்த அதிகாரத்தை பல நேரங்களில் அன்னைக்கு பழைய ஏற்பாட்டிலலாம் தேவ மனுஷங்க அந்த வார்த்தையை கொஞ்சம் கோபத்தில் கொஞ்சம் தப்பி தவறி அவங்க பயன்படுத்தினதனுடைய விளைவுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க இடிக்கிறதுக்கு சில நேரத்தில் இடிக்கக்கூடாது, அதை இடிக்கிறதுக்கு சில இடத்துல சில தேவ மனுஷங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, உங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய மனுஷன். சில நேரத்தில் அந்த வார்த்தை அப்படி கொஞ்சம் வேகமாக வெளிப்பட்டதுனால என்ன நடந்தது? ஒரு முறை எலியா சொல்றார், என் வார்த்தையின்படி வானம் என்ன பண்ணாது? மழை பெய்யாது. மழையே வரல. சரி, இவரை பிடிக்கிறதுக்கு ஆகாப் ராஜா 50 பேர் அனுப்புறான். 50 பேர் அனுப்புனா எலியா சொல்றாரு, நான் கர்த்தருடைய மனுஷனானால் வானத்திலிருந்து என்ன வரட்டும்? அக்கினி. வானத்திலிருந்து அக்கினி. செத்துட்டான். 50 பேர் செத்தான். அடுத்து 100 பேர் செத்தான். இந்த 100 பேர் பட்டுன்னு செத்துட்டான். பாருங்க, இது ரொம்ப எலியாவோட சின்ன பயம். இந்த பயத்துல பதறி பேசுறது 100 பேரை கொன்றுச்சு. சில நேரத்தில் அப்படி பதறி பேசிடக்கூடாது. எதையும் மனம் பதறி பேசிடக்கூடாது. மோசே பேசுறாரு, இவன் பாருங்க, அவன் சொல்றாரு, நான் கர்த்தருடைய மனுஷனோ, இதெல்லாம் நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி செஞ்சேனோ உணர்த்துறதுக்கு இவங்க எல்லாரும் என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இவங்க எல்லாரும் சாதாரணமா சாகக்கூடாது, பூமி பிளந்து பூமி எதிர்ச்சி வந்து சாகணும்னா செத்துட்டான். சில நேரத்தில் வார்த்தை இடித்து விடுகிறது. ரொம்ப கவனிக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வார்த்தையை குறித்து சற்று கவனமா இருங்கள். எலியாவை போல எங்கேயாவது அக்கினி இறக்கிடாதீங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, உங்க வாயின் வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கிறது. நீங்க ஆவியில நிறைந்து 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 நீங்க பேசுகிற வார்த்தைகள் அநேகரை கட்டுவிக்கும். சில நேரத்தில் அந்த வார்த்தையை நீங்க மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னா தப்பாவோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு நாளும் இடிக்க அல்ல, நிர்மூலமாக்குகிறதற்கு
அல்ல என்பதை நாம தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். சொல்லுங்க, என் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. சொல்லுங்க, என் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா. அடுத்தது கவனிங்க, ஒரு தேவ மனுஷன் பேச ஆரம்பிச்சிட்டானா அவன் பேசின மாதிரியே அந்த காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். பைபிளில் தீர்க்கதரிசிகளை பற்றி நீங்கள் படிச்சீங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசின்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு. சின்ன வயசுல இருந்தே கவனிங்க, சின்ன வயசுல இருந்தே அந்த பையன் ஆலயத்தில் வளர்றாரு. அவங்க அம்மா ஜெபம் பண்ணி கேட்டு பிறந்த பையன், அந்த பையன் கோயிலே வளர்றான் சின்ன வயசுல இருந்து. அதனால பிள்ளைங்க எப்பவுமே ஆலயத்தில் வளரணும். சில நேரத்தில் ஆலயத்தில் வளர்றது கொஞ்சம் அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. நான் சொல்கிறேன், ப்ளஸ்ஸு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆலயத்தில் வளரும்போது உங்கள் பிள்ளைகள் தேவனோட சம்பாஷிக்க கற்றுக்கொள்வார்கள். நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது வெறும் அது என்ன சொல்கிறது, சர்ச்சு செட்டப்பில் மாத்திரம் அது சாத்தியம் கிடையாது. நீங்களும் கொஞ்சம் அதுக்கு என்ன பண்ணணும், உதவி செய்யணும். இந்த சாமுவேல் என்ன பண்ணுறான்னா, கர்த்தருடைய ஆலயத்தில் வளர 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 கர்த்தர் இவங்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. சின்ன பையன், இந்த சின்ன பையனாக இருக்கும்போதே ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டார். வாலிப பையனாக வளரும் போதே கர்த்தர் சொல்கிறார் ஏராளமான காரியங்களை அந்த தேசத்தை குறித்து, அந்த தேசத்துக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை பற்றி. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸை பேசுகிறாரு அவகிட்ட. அது அந்த பையன்கிட்ட புரியுமான்னு தெரில. அதெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்து அந்த பையனை உருவாக்குறாரு. கவனிங்க, ஒரு கட்டம் வருது. இந்த சாமுவேல் எங்கேயோ கோயிலில் ஓடின்னு விளையாடின்னு இருந்தான். அந்த பையன் என்னவாகிறான்னா, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டும் என்ன ஆயிடுச்சான், விளங்கிற்று. வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள, தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்குள்ளும் விளங்கினது, சகல இஸ்ரவேலருக்குள்ளும் விளங்கினது. கவனிங்க, இந்த சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி. சாமுவேல் எங்கேயாவது தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிட்டாரா? கிடையாது. சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசின்னு அடுத்தவங்க சொல்லுவாங்க. கவனிங்க, நீங்க பேசுறதெல்லாம் நடக்கும், நீங்க பேசுறதெல்லாம் பலிக்கும். ஜனங்க சொல்லுவாங்க உங்களை தீர்க்கதரிசின்னு. தீர்க்கதரிசி டைட்டில்லாம் நீங்க போட தேவையில்லை. நீங்க பேச 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 கவனிங்க, அவங்க வாழ்க்கையை பேசுவீங்க, அவங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து பேசுவீங்க, அவங்களுடைய எதிர்காலத்தை பேசுவீங்க. நடந்ததை நடக்க போறதெல்லாம் பேச முடியும் உங்களால. நீங்க பேச பேச மக்கள் சொல்லுவாங்க, இல்ல இல்ல அவருக்குள்ள தீர்க்கதரிசன ஆவி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா ஜனங்க அவரை பத்தி, சாமுவேலை பற்றி சவுல் கிட்ட ஒரு வேலைக்காரன் சொல்றான். என்ன சொல்றான், இந்த பட்டணத்திலே ஒரு முதியவர் இருக்கிறார், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அவர் சொல்லுகிறதெல்லாம் இது எங்க இருக்குது, 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இந்த பட்டணத்தில் ஒரு பெரியவர் இருக்கிறாரு, அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாம நடக்கும். அப்ப ஒரு தேவ மனுஷன்னா அவன் வார்த்தைக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் பிரபலம் ஆயிட்டான். ஆனா இன்னொரு வார்த்தை சொல்லுது, சாமுவேல் சொல்லிய ஒரு வார்த்தை கூட என்ன ஆகல, தரையில. அந்த வார்த்தையை படிங்க பார்க்கலாம். அந்த வார்த்தையை இல்லையாங்க 21வது வசனத்துல 1 சாமுவேல் 3:21. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தரில்லனார், கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே 20. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள 19. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தை சாமுவேல் வாயிலிருந்து வந்துருச்சுன்னா அது நிறைவேறிச்சுன்னு அர்த்தம். அவர் சொல்லிட்டார்னா அது பலிச்சிடுமா. ஒரு வார்த்தை கூட தரையில விழவிடல. சாமுவேல் 10 வார்த்தை பேசினார்னா 4 வார்த்தை பலிக்கும், 6 வார்த்தை பலிக்காதுங்க, கிடையாது. அதனாலதான் அது ரொம்ப அழகா இருக்கு. ஒன்றையாகிலும் அவர் சொன்ன எல்லாம் நடக்குது, அவர் சொன்ன எல்லாம் பலிக்குது. ஒன்றையாகிலும் தரையில விழவிடல. ஏன்னா கவனிங்க, இந்த சாமுவேலுடைய ஆவி கர்த்தருடைய ஆவியோட எசைஞ்சிருந்தது. ரொம்ப முக்கியம். தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய ஆவியோட எசைஞ்சிருந்து கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருக்காரோ அதை நீங்க பேசுவீங்கன்னா உங்க வார்த்தை கூட ஒண்ணு கூட தரையில விழாது.
ஒண்ணு கூட தரையில விழாது. கர்த்தர் சொல்றத சாமுவேல் திட்டமும் தெளிவுமா சொல்றாரு. அந்த வார்த்தை ஒண்ணு கூட தரையில விழாது. கவனிங்க, ஏசாயா 55:11 மைண்ட்ல எப்பவுமே வச்சுக்கோங்க. ஏசாயா 55:11 அவர் என்ன சொல்றாரு? மழை வானத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்துருச்சுன்னா அதோட வேலையை அது என்ன பண்ணும்? ஆமா, அது செய்யும். மழை வானத்திலிருந்து இந்த பூமியில விழுந்துருச்சுன்னா, மழை துளிகள் விழுந்துருச்சுன்னா அதோட பர்பஸ் என்ன? இந்த பூமியில பயிரை முளைப்பிக்கும். ஒவ்வொரு மழை துளியும் பயிரை முளைப்பிச்சுட்டு தான் அது மறுபடியும் ஆவியாகி மேகத்துக்கு போகும். அது போல என் வார்த்தை, வாசிங்க, என் வார்த்தை அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து. எல்லாரும் சொல்லுங்க, அவர் விரும்புகிறதை செய்து. சொல்லுங்க, அவர் விரும்புகிறதை செய்து. அவர் வார்த்தையில் அவர் விருப்பம் இருக்கிறது. அவர் வார்த்தை அவர் விருப்பத்தை நிறைவேற்றும். பிரைஸ் காட், ஆமென். கவனிங்க, பக்கத்துல எப்படி சொல்லுங்க, அவர் விருப்பம் அவர் வார்த்தையில் இருக்கிறது. அவர் வார்த்தையை நீ பேசுவாயானால் அவர் விருப்பம் உன் வாழ்க்கையில நிறைவேறும். அவர் விரும்புகிறது அது என்ன பண்ணுமா? அவர் விரும்புகிறதை நிறைவேற்றி அது என்ன பண்ணும்? மீண்டுமாய் தேவனிடத்துக்கு போகும். அப்ப அவர் வார்த்தை உன் வாயில வந்து உன் வாயிலிருந்து அது புறப்பட்டு போச்சுன்னா அது உன் வாழ்க்கையில நிறைவேறிட்டு தான் தேவனிடத்துக்கு மீண்டுமாக போகும். அப்ப சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை பெற்று அதை பேசினாரு. நீயும் நானும் கூட கர்த்தருடைய வார்த்தையை பெற்று அதை பேச வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. பிரைஸ் காட், ஆமென். சாமுவேல் அதான் சொன்னேன்ல, அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கணும் இந்த வேலைக்காரன் சொல்லி கூட்டு போறான். இந்த சவுல் சாமுவேல் அப்படி போய் பார்க்குறான். முதல்ல அவருக்கு தெரியல. அப்புறம் சாமுவேல் சில காரியங்கள்லாம் சொல்றாரு. இவனால் நம்ப முடியல. ஏன்னா இவன் தேடி போனது கழுதைய. அவர் சொல்றதெல்லாம் என்னன்னா, இவனை ராஜாவா மாத்த போறேன், இவன் எதிர்காலம் இப்படி இருக்க போகுது, இவன் சந்ததி இப்படி இருக்க போகுது அப்படின்னு அவன் யோசிக்காத காரியத்தை கர்த்தர் பேசுறாரு. பிரைஸ் காட், அல்லேலூயா. எப்பவுமே சர்ச்சில் அப்படிதான் பேசுவாங்க. நல்லா கவனிங்க. நீங்க என்ன நினைச்சுன்னு வருது? இந்த முட்டி வலி சரியானா போதன் வந்தேன்னு நீ நினைச்சுன்னு வந்தன்னா முட்டி வலி இல்லை, உன் 3 தலைமுறையை பத்தி இங்க பேசின்னு இருப்போம். சில ஆள் என்ன நினைப்பான் தெரியுமா? எனக்கு 10,000 ரூபாய் கடன் பிரச்சனையா, அது தீர்ந்தா போதும் தான் ஜெபம் பண்ணிக்கிறதுக்கு வந்தேன். உன் 10,000 ரூபாய் மேட்டர் இல்ல, அடுத்த 10 வருஷத்துக்கு நீ எப்படி இருக்க போறன்னு நீங்க சொல்லி கொடுப்போம். அல்லேலூயா. ஆமா, ஏன்னா இது கேட்கறதுக்கு சில ஆட்களுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. எப்படிங்க இதெல்லாம் சொல்றதெல்லாம் நடக்கும்? முதல்ல கேட்கறத நம்பு. இந்த சாமுவேல் சொன்னதை சவுல் அப்படியே அந்த கண்ணு விரிச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். நான் ராஜாவா? எங்க நான் என்ன கோத்திரம் தெரியுமா? என் குடும்பம் என்ன தெரியுமா? என் வம்சம் எல்லாம் தெரியும். உன் குடும்பத்தை, உன் குலத்தை, கோத்திரத்தெல்லாம் பார்த்து கர்த்தர் இங்க உன்னை தெரிந்து கொள்ளல. கர்த்தருடைய கிருபை உன்னை தெரிஞ்சுக்கிடுச்சு. அல்லேலூயா. நீ ராஜாவா தான் இருக்க போற அப்படின்னா பாருங்க, அவன் அந்த வார்த்தை இருக்கு, அவன் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. எப்படி? அவன் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் அன்று எப்படி சாமுவேல் சொல்றாரோ அப்படியே நடக்குது. நான் சொல்றேன், கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க முன்னிட்டு அதை மையமா வச்சு நீங்க பேசுவீங்கன்னா அது அப்படியே உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஒரு தேவ மனுஷன் சுயமா பேச மாட்டான். தேவ மனுஷன் தேவ வார்த்தையை பேசுவான். காரணம் என்னன்னா அதுல அதிகாரம் இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், தேவ வார்த்தையை பேசணும்னா அதுல ஒண்ணு கூட வீணா போகாது. நாம பேசுற வார்த்தைன்னா வீணா போயிடும். நான் அம்பானி ஆவேன், அம்பானி ஆவேன், இல்ல இல்ல, நான் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்படுவேன். தேவனுடைய வார்த்தையை எடுத்து நீ பேசினா அது உன் வாழ்க்கையில பலிக்கிறதுக்கு வல்லமை இருக்கிறது. ஏன்னா அதுல ஒண்ணு கூட தரையில விடாது. 3 4வது முக்கியமான காரியத்தை நீங்க ஞாபகம் வச்சுங்க. 4வது, பொதுவா இந்த பெற்றோர்கள் பத்தி ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா? நீங்க எல்லாம் பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க, அந்த நாட்கள்ல இந்த பிதாக்கள், அதாவது அப்பாங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பிரதாயம் அவங்களுக்குள்ள. அவங்க வாழ்க்கையில முதிர் வயது ஆகும் பொழுது அந்த முதுமையில இந்த பிள்ளைகள் மேல கையை வச்சு, அதுலயும் குறிப்பா வலது கையை வச்சு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணுன்றது அவங்களோட நியமம். இந்த அப்பா பாருங்க, இந்த அப்பா இந்த பிள்ளைய பார்த்து என்ன வார்த்தை சொல்றாரோ அது அப்படியே இந்த பிள்ளையோட வாழ்க்கையில பலிச்சிருக்குது. நீங்க எல்லாம் உங்க பிள்ளைங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ற பழக்கம் இருக்குதா?
பெற்றோர்களாகிய உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், சில நேரத்தில் பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டேங்குது பிரதர், பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது பிரதர், படிக்க மாட்டேங்குது பிரதர், அடங்க மாட்டேங்குது பிரதர், இதெல்லாம் சொல்றமே தவிர அந்த பிள்ளைகளுக்காக என்னைக்காவது அந்த பிள்ளைங்க மேல கை வச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்ச பழக்கம் இருக்கா? குடும்பமா சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? பிள்ளைகளோட கைப்பிடிச்சு ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது இல்ல, பிள்ளைகளோட சேர்ந்து ஜெபிக்கிறது இல்ல, பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை சொல்லி தரது இல்ல, ஆனா அது கீழ்ப்படிய மாட்டேங்குது பிரதர், அடங்க மாட்டேங்குது பாஸ்டர், இதே தான் ஒரே கம்ப்ளைண்ட். பாருங்க, பிள்ளைகள் ஆசீர்வாதத்துக்கு ஒரு முக்கியமான பங்கா பெற்றோர்களுடைய வார்த்தைகள் இருக்கிறது பைபிள்ல. நான் அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கவனிங்க, இப்ப நம்ம வாசிச்சோம் இல்லையா வேத பகுதி, அந்த வேத பகுதியில் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம், அங்க ஈசாக்கு என்கிறதான ஒரு தேவ மனுஷன், அவருக்கு வயசாயிடுச்சு, கண்ணு கொஞ்சம் தெரியாம போயிடுச்சு. இந்த கண்ணு தெரியாத காலத்துல அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய மூத்த மகனை ஆசீர்வதிச்சுட்டு போனோம், அவனை மனசார ஆசீர்வதிச்சுட்டு போனோன்னு அவர் நினைக்கிறாரு. கவனிங்க, அவர் மனைவி இருக்குது பாருங்க, அந்த அம்மா ரெபேக்கா, அந்த அம்மாக்கும் இந்த தகவல் தெரிஞ்சிருக்குது. எந்த தகவல்? இந்த மனுஷன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்? பலிக்கோன்னு. பிரைஸ் காட், அல்லேலூயா. மனைவிமார்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஐயா அந்த ஆள் வாயி நல்ல வாயி, அந்த மனுஷன் சொன்னா நடக்கும்னு மனைவிகளுக்கு தெரியணும். இந்த அம்மா பாருங்க, இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு போட்டி நடக்குது. என்ன போட்டி நடக்குதுன்னா, 2 பிள்ளைங்க அந்த வீட்டில், அதுல மூத்த பையன் அப்பா செல்லம், இளைய பையன் அம்மா செல்லம். இவரு மூத்த பையனை ஆசீர்வதிக்கணும்னு அந்த பையன்கிட்ட பேசுறாரு. இந்த அம்மா பேசின்னு இருக்கும்போது அப்பா பிள்ளை 2 பேரும் பேசுறாங்க, நைஸா வந்து கேட்டுச்சு. சிலருக்கு அப்படி ஒட்டு கேட்குற பழக்கம்லாம் இருக்கும் போல இருக்குது, ரெபேக்கா மாதிரி. இல்லை இல்லை அவங்க பேசியிருந்தாங்க, நான் கேட்டுட்டேன். இந்த அம்மா கேட்டுப்போ உடனே ஒரு குறுக்கு வழியில் என்ன பண்ணுது, இந்த சின்ன பையனை கூப்பிட்டு, டே உங்க அப்பா உங்க அண்ணங்காரனை ஆசீர்வதிக்க போறாரு, அந்த மனுஷன் முதிர் ஏதோ அவருக்கு தோன்று இருக்குடா, அது அந்த முதிர் வயசுல அந்த மனுஷன் சொல்ற வார்த்தை உன் மேல பலிக்கட்டும், நீ என்ன பண்ணு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்க அப்படின்னு. இந்த பையன் பாருங்க, பையன் கொஞ்சம் நல்ல பையனை தான் இருக்கிறான். என்னம்மா அப்பா அண்ணனை தானே ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு, நீ போய் என்ன வாங்கின்னு வர சொல்றியா அந்த ஆசீர்வாதத்தை? அவர் கோவப்பட்டு என்னதான் திட்டாருன்னா, நான் வேற ஆசீர்வாதம் வாங்க போய் சாபத்தை வாங்கிக்கணும் அப்படின்றான். அந்த அம்மா சொல்லுது உடனே, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, உங்க அப்பங்காரனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அந்த ஆளை எப்படி ஏமாத்துறதுன்னு நான் என்ன பண்றேன், உங்க வீட்டில் நடக்கிறத சொல்லலைன்னா அங்க ஈசாக்கு வீட்டில் நடக்குது, அந்த ஆள் எப்படி ஏமாத்தணும், எப்படி பேசணும், அந்த ஆள் விழுவார்னு நான் சொல்லித்தரேன், நான் சொல்ற மாதிரியே மேட்ரு எடுத்துன்னு போய் சொல்லிட்டேன்னா அந்த ஆள் ஈஸியாக ஏமாத்திடலாம். இந்த அம்மா ஏசாவோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து யாக்கோபுக்கு போட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு கறியை செஞ்சு இந்த பையன் கையில் கொடுத்து, உங்கள் அப்பா பேர் கேட்டார்னா என்ன சொல்லு, உங்கள் அண்ணன் பேரை சொல்லு, உன் பேரை சொல்லி தொலைக்காத. உங்கள் அப்பா திடீர்னு அந்த ஆள் கொஞ்சம் சந்தேக புத்தி இருக்குது, கூப்பிட்டு தடவி கிடவி பார்ப்பாரு. அந்த ஆள் சந்தேகம் பிடிச்சவன், லேஸ் போட்டாலும் கிடையாது, நம்பிட மாட்டான். கூப்பிட்டு தடவி கிடவி பார்த்தாருன்னா தைரியமாக போ, கையை காட்டு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அண்ணன் போடுற சென்டெல்லாம் அடிச்சு அண்ணனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா அனுப்பி வைக்குது. ஈசாக்கு கிட்ட போய் அவன் அப்பா அப்படின்றான். சத்தத்தை கேட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு டவுட்டு, ஏன்னா சின்ன பையன் சத்தம் இது. அவங்க அம்மா சொன்ன மாதிரி, மகனே நான் உன்னை தடவி பார்க்கும்படி கேட்டவா அப்படின்னா போய் தடவி பார்த்தா அவங்க அண்ணன் ட்ரெஸ் போட்டுனுக்கிறான், அவன் அண்ணன் மாதிரியே இருக்குது கையெல்லாம். இப்போ சொல்கிறாரு, சத்தத்தை கேட்டால் சின்ன பையன் சத்தம் மாதிரி இது, இப்போ கையை பார்த்தா பெரிய பையன் கை மாதிரி இருக்குது. சரி சமைச்சிட்டியாப்பா? சமைச்சிட்டேன்ப்பா, கூடுன்னு சாப்பிட்டா. இது இவ்வளோ சீக்கிரம் உனக்கு எப்படி கிடச்சிது? இல்லை இல்லை உங்கள் கர்த்தர் கொடுத்தாருன்றான். எப்படி அச்சாம் பாருங்க, அப்பாவுக்கு எப்படி பேசினா அவனுக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக பேசினா பிடிக்குது. உன் கர்த்தர் இதை வாய்க்க பண்ணினார் அண்ணா. அப்படியா, சரிப்பா. சாப்பிட்டு திருப்தி ஆகி அவனை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க கர்த்தர். அதாவது இந்த யாக்கோபை குறித்து தேவன் வச்சிருக்கிற பெரிய திட்டம், இவனுக்குள்ள இருந்து இயேசு கிறிஸ்து வரணுன்ற திட்டத்தை அப்படியே சொல்லி ஆசீர்வதிக்கிறார் இந்த ஈசாக்கு.
உன் சந்ததிக்குள்ள இருந்த ராஜாக்கள் தோன்றுவாங்க, உன் சந்ததி பூமியை சுதந்தரிக்கும் அப்படின்னு பெரிய வார்த்தைய சொல்லி அவனை ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆசீர்வதிச்ச பிறகு வேட்டைக்கு போயிருந்தாலும் ஏசா அவன் ஓடி வரான். வந்தவனே, அப்பா நான் சமைச்சு எடுத்துன்னு இப்போ ஒருத்தன் வந்துட்டு போனானே, அவன் யாரு? ஐயோ யாருப்பா வந்தது? நான் தான் ஏசா வந்திருக்கிறேன். அப்போ இப்போ ஒருத்தன் வந்தானே, ஐயோ யாக்கோபு போலப்பா, அவன் வந்து உன் பேரை சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான்ப்பா அப்படின்னு உடனே அவன் அழுகுறான். அப்பா நீ என்ன ஒரே ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறியா? என்ன ஆசீர்வதிக்க மாட்டான்? இல்லை இல்லை, உனக்குன்னு வச்சிருந்த ஒரு ஆசீர்வாதத்தை நான் அவனுக்கு கொடுத்துட்டேன். அந்த வார்த்தையை படிங்க, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆதியாகமம் 27:27 படிங்க பார்க்கலாம். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து இதோ என் குமாரன் 33க்கு வந்துருங்கம்மா. அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி ஏன் பிரமிச்சிட்டான் தெரியுமா? ஏன்னா இவன் ஆசீர்வதிக்கும் போது என்ன நினைச்சு ஆசீர்வதிக்கிறான்? ஏசான்னு நினைச்சு ஆசீர்வதிக்கிறான். ஆனா இவனுக்கு இப்ப பிரமிப்பா இருக்குது. ஐயோ இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் யாரை பற்றினது? யாக்கோபுக்கா இவ்வளவு வச்சிருக்கிறார் இந்த தேவன். அவனுக்கு விளங்கல கொஞ்ச நேரத்துல. இவ்வளவு பெரிய திட்டம் இந்த சின்ன பையனை பத்தியா? அதனால்தான் நான் சொல்றேன், சில நேரத்தில் அப்பா அம்மாங்கெல்லாம் கவனிங்க, உனக்கு புரியவே புரியாது உன் பிள்ளைகளை குறிச்ச தேவ திட்டம். ஏன்னா இந்த தேவன் அவ்வளவு மகத்தான திட்டத்தை வச்சிருப்பார். இவன் பிரமிக்கிறான், இந்த சின்ன பையனுக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா? ஆமா, அவனுக்குள்ள அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நடுங்கி வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? ஏன்னா அவன் பாருங்க, அந்த யாக்கோபு எப்படிப்பட்ட ஆள்னா, அவன் கொஞ்சம் கன்னிங்கா இருப்பானே தவிர ரொம்ப பெருசா உலகம் தெரியாது அவனுக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே வளர்ந்தது. இந்த பெருசு இருக்குது, ஊரே சுத்தி வந்துடான். நம்ம பாஷையில சொன்னா ஊரை வித்துருவான். அவன் பெரியவன் ஊரே வித்துருவான். எதுனாலும் அடி தடி அடிச்சு பிடிச்சா ஊன்னுவான். பயங்கர சண்டைக்காரன், கோபக்காரன், வேட்டைக்காரன், சேட்டைக்காரன், என்ன காரணம் போட்டுக்கோ, இதெல்லாம் பண்ணுவான். ஆனா இந்த யாக்கோபு எதுவுமே தெரியாது. வீடு விட்டா அம்மா முந்தானியே பிடிச்சின்னு சுத்தி வளர்ந்த பையன். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒண்ணுமே தெரியாத சில நம்ம நினைப்போம்ல, இதெல்லாம் எப்படிதான் பழைக்க போதோ, இதுக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு நினைப்போம்ல, அதெல்லாம் பழச்சி கிடக்கும். நீங்க எல்லாம் பார்ப்பீங்கன்றேன் நான். அல்லேலூயா. ஆமா, இதுக்கு ஒண்ணுமே தெரியலையே, இது தட்டியாவே இருக்குது, இதுக்கு நானே தான், என்னை தவிர இதுக்கு எதுவுமே தெரிய மாட்டேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த மாதிரி பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் வாழ வச்சு ஆசீர்வதிச்சு அநேகர் பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு மாத்தி, கண்கள் எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் மாத்திருவாரு. ஏன்னா இந்த ஈசாக்கே ஒரு நிமிஷம் அப்படியே நறுக்கிட்டாரு. அந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்தார். சரி, அவன் மட்டும்தானா அப்படின்னா, அப்புறம் இவனுக்கும் அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, இவனையும் ஒரு 4 வார்த்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். கவனிங்க, இவங்க சொன்ன ஆசீர்வாதம் அப்படியே பலிச்சுது. அதான் ரொம்ப முக்கியம். ஒரு அப்பா ஒரு பிள்ளைகளை பார்த்து சொன்ன வார்த்தை அப்படியே பலிக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க, அப்பா அம்மா பிள்ளைங்களை பார்த்து சொல்ற வார்த்தை அப்படியே பலிக்கும். பாருங்க, வீடுகளில் சில நேரத்தில் பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பிள்ளைங்களை பார்த்து, இது கட்சியில் மாடு மேய்க்க தான் போகுது பிரதர், கட்சியில் எங்கேயாவது மாடு மேய்க்க போதா இல்லைன்னா மூட்டை தூக்க போதான்னு தெரில அப்படின்னு வீட்டில் பேசுறது. இங்கே வந்தோடனே ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். என்னத்துக்குமா ஜெபம் பண்ணும்? அவன் நல்லா படிக்கணும் பாஸ்டர். எப்படி படிப்பான்? நீ தான் மாடு மேய்க்கிறதுக்கு அவன் மேலே தீர்ப்பு சொல்லிட்டல்ல, நீ மாடு மேய்க்கிறதுக்கு நீ முடிவு பண்ணிட்டு, இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ எழுதின தீர்ப்பை நான் மாற்றி எழுதணும். இப்போ உனக்கு மேலே இருக்கிற ஜட்ஜி நான். அதுவும் நடக்கும். வரேன். இப்போ நீ சொன்னதெல்லாம் கேன்சல் பண்ணி மாத்துறதுக்கான அதிகாரத்தை கர்த்தர் என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. வெயிட், வரேன். ஏன்னா நீ சொன்னதெல்லாம் அப்புறம் நடந்துச்சுன்னா வருது. கவனிங்க, சில ஆட்கள் இதே தான் பிள்ளைங்களை பற்றி எப்பயுமே தப்பாக பேசுறது. இது ரொம்ப அடங்குவே அடங்க, இது என்னதான் ஆக போதும், இது ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை, இது பிரயோஜனமே இல்லை. சில நேரங்களில் பாருங்க, நாம் பிள்ளைகளை இந்த வளரும் போது அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி வேண்டாததெல்லாம் நாமளே பேசி பேசி அவங்க வாழ்க்கை குறித்து நாமளே தீர்மானிச்சிடறோம். தப்பானதையே பேசிடுறோம் அவங்கள பற்றி. அவன் படிப்பை பற்றி, வேலையை பற்றி, எதிர்காலத்தை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி சகலத்தையும் நாம பேசிடுறோம். அது நடக்கும்போது நாம் என்ன பண்றோம்னா வந்து வேதனைப்படுறோம். என் பிள்ளை வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சியா?
சில பாருங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் பார்த்ததை நான் கேட்டதை சொல்கிறேன். நீங்கள் என்னை விட அதிகமாக பார்த்துருப்பீங்க. சில அம்மாமார் பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் திட்டும்போது, இதெல்லாம் எங்கே போய் குப்பை கொட்ட போகுது, இதெல்லாம் போய் கல்யாணம் கட்டினு போய் 4வது நாள்லேயே வீட்டில் வந்து நிற்கணுவாங்க. அவன் என்ன பிடிச்சி கேள்வி கேட்பான், 4வது நாள்லேயே இங்கே வந்து நிற்க போகுது. இது இப்படி பேசுகிற அம்மாங்களை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது 4வது நாளெல்லாம் வரல, 4 வருஷம் கழித்து வந்தது. வந்து ஜோப் பண்ணுங்க, அப்படியே வாயிலே குத்தணுமா இல்லையா? இப்போத யார வாயில குத்த சொல்றேன்? இப்போ நீங்க யாரும் போய் குத்திராதீங்க, சும்மா சொல்றேன். வாயே சரியில்லை, வார்த்தையே சரியில்லை, தப்பு தப்பா பேசி பிள்ளைங்களை எப்ப பாரு சபிச்சு, எப்ப பாரு தப்பானதையே பேசி, அப்புறம் அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் அது நடந்துச்சுன்னா, ஐயோ ஜெபம் பண்ணுங்க. நீ தானே பேசின. உன் வாயெல்லாம் மாத்தணும், உன் வாயெல்லாம் திருத்தணும், உன் வாயெல்லாம் சுத்திகரிக்கணும். சில பாருங்க, என்னதான் கோபம் வந்தாலும் கோபத்தில் சாபமான வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. பிள்ளைகளெல்லாம் எப்படி அந்த மாதிரி சபிக்கிறாங்கன்னு தெரியல. என் மனசு பதறுதியா, என்ன பதைக்கிற மாதிரி அவன் பதங்கொலைச்சு போயிடுவாயோ. ஐயோ கடவுளே, இதுங்கெல்லாம் என்ன எது? இதில் வேற சர்ச்சுக்கு வேற வருதுங்கப்பா இந்த மாதிரி ஆளுங்க. எப்படி தான் வருதுங்கன்னு தெரியல. ஜெயராஜ் அண்ணன் இதெல்லாம் விசாரிக்கணும். சர்ச்சுக்கு வந்து என்ன மாதிரி இந்த மாதிரி காவா மாதிரி வாயெல்லாம் இருக்குதுன்னு தெரியல. கேவலமாக பேசுறதுக்கு வாயை பெனாயில் போட்டு கழுவாம, இல்லைன்னா ஆசிட் கீசிட் வச்சு கழுவு. சபைக்கு, அதுவும் அகாப்பே சபைக்கு வந்துக்கிட்டு வார்த்தைகள் சுத்தம் இல்லாமல் பிள்ளைகளை தப்பு தப்பாக பேசி பிள்ளைங்க மேலே சாபத்தை சொல்லாத. கவனிங்க, ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒருவேளை இந்த 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 யாக்கோபு, இந்த 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 மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த யாக்கோபு வளர்ந்த பிறகு இவர் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 49 இருக்குது, அப்புறம் நீங்கள் படிங்க. இவர் அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிக்கும் பொழுது 12 பிள்ளைகளும் 12 கோத்திரங்களாக மாறுறாங்க. இந்த 12 பிள்ளைகளும் 12 கோத்திரங்களாக மாறுது ஆசீர்வதிக்கிறார். அதில் ஒரு 2 பசங்க, இந்த சிமியோன் லேவி. இந்த சிமியோன் லேவி அவனும் கொஞ்சம் கோபக்கார பசங்க. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டானுங்க ஒரு கட்டத்தில். அவனுங்களை அப்படியே சபிக்கிறார் அவர். இந்த யாக்கோபு என்ன பண்ணுறாருன்னா அவனுங்களை சபிச்சிடுறாரு. இந்த லேவியெல்லாம் பாருங்க, நீ இந்த கோத்திரங்கள்லேருந்து நீ பிரிய கடவாய், நீ கோபத்தினாலேயே சாபமாக போற. உன் கோபம் என்ன கடவுது? உன்னை சபிக்க கடவுது. நீ ஜனங்களை விட்டு உன்னை நான் சிதற பண்றேன். இது ஆதியாகமம் 49 இருக்குது, மைண்ட்ல வச்சுங்க. அப்படியே சபிக்கிறார் பிள்ளைகளை. இந்த சாபம் பிள்ளைங்களோட வாழ்க்கையில் பலிக்குதுன்னா எப்படி வேதனையாக இருக்கும். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும் என்று விரும்பி கர்த்தர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? உபாகமத்தில் மோசே என்கிற தேவ மனுஷன் வாயில அவங்க அப்பா இப்படி சபிச்சிட்டான், அதை கொஞ்சம் நீ மாத்து மோசே. இந்த 12 கோத்திரங்களும் நான் ஆசீர்வதிக்க வேண்டிய கோத்திரங்கள், அவன் போட்ட சாபத்தை நீ மாத்துன்னு பாருங்க. ஒரு பெத்த தகப்பன் சபிச்ச சாபத்தை கேன்சல் பண்றதுக்கு கர்த்தர் ஊழியக்காரனை எடுத்து அவன் வாயில கர்த்தருடைய வார்த்தையை போட்டு இப்போ மோசே என்ன பண்றாருன்னா லேவியை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறாரு. லேவியே, உன் சம்பத்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கண்டா, நீ கர்த்தருடைய ஊழியக்காரனா இருப்ப. என்னால உன்னை விட்டு இந்த ஆசாரிய ஊழியம் உன்னை விட்டு நீங்காது. நீ ஆசாரியனா இருப்ப. உனக்கு விரோதமா எவனாவது எழுந்தா அவன் இடுப்ப நான் நொறுக்கிடுவேன் அப்படின்னு லேவிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்றேன், கவனிங்க. பிள்ளைங்க மேல சாபத்தை தான் சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அறிக்கையிடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் பிள்ளைங்க மேல தப்பான வார்த்தைகளை நான் பேசியிருக்கிறேன், என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க, என் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. ஊழியக்காரங்க உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நாங்களும் விருப்பத்தோடு இருக்கிறோம். நான் சொல்கிறேன், நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், இங்கே இருக்கிற நீங்களும் சரி உங்கள் பிள்ளைகளும் சரி வாழ்ந்திருப்பது தேவனுடைய விருப்பம். அதான் என்னோட விருப்பம். பிரைஸ் காட், ஆமென். ஒருத்தரும் கெட்டு போகிறது ஆண்டவருக்கு எப்படி விருப்பம் இல்லையோ அப்படித்தான் எனக்கும் விருப்பம் இல்லை. நீங்கள் சுகித்து இந்த பூமியை சுதந்திரிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பமா இருக்கிறது. அதுக்காகத்தான் வாஞ்சிக்கிறோம். அதுதான் எங்களுடைய ஜெபம், அதுதான் எங்களுடைய ஏக்கம். பிரைஸ் காட், ஆமென், அல்லேலூயா. ஆமா, உங்களை மனசார நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க.
நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், நீங்கள் பெருகுவீர்கள், இந்த தேசத்தில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருப்பீர்கள். உங்க தலைமுறைகள் மேல் இருந்த சகல சாபத்தையும் கர்த்தர் முறித்து பாருங்க, மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பின அந்த நாவை கர்த்தர் குற்றப்படுத்தி, உனக்கு விரோதமாக எந்த நாவாது எழும்பி இருந்தா அந்த ஆயுதத்தை கர்த்தர் வாய்க்காதே போக பண்ணி அதை ஆசீர்வாதமாய் மாற்ற அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆமா, பீலையாமினுடைய நாவுகளை கர்த்தர் திருப்பினது போல கர்த்தர் உனக்கு விரோதமாய் பேசப்பட்ட சகல சாபத்தின் வார்த்தைகளையும் ஆசீர்வாதமாய் திருப்புவார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஜெபம் பண்ணும் கொஞ்ச நேரம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, ஆண்டவரே என் வாயை தொடுங்கப்பா, என் நாவை தொடுங்க ஆண்டவரே, என் வார்த்தைக்கு நீர் கொடுத்த அதிகாரத்திற்காக நன்றி. எல்லாரும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, என் வாயில் நீங்கள் கொடுத்த அதிகாரத்திற்காக நன்றி. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் வாயில் நீங்கள் கொடுத்த அதிகாரத்திற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒன்றும் சுயமாய் பேசாமல் ஆண்டவரே சகலத்தையும் உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய திட்டத்தின்படி பேச தேவன் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. எல்லாரும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளால் என்னை நிரப்புங்க. நாங்கள் சுயமாக ஒன்றும் பேசாமல் எங்கள் நாவின் கீழ் இருக்கிற அதிகாரத்தை, எங்கள் வார்த்தைக்கு இருக்கிற வல்லமை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக சரியாக பேச கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. சரியாக பேச கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தாங்க தகப்பனே. நாங்கள் வார்த்தை இருந்தால் மட்டும் பேச, வெறுமனே ஆண்டவரே நாங்கள் சத்தமிடுகிற வெண்கலம் போல, ஓசையிடுகிற கைத்தாளம் போல நாங்கள் சும்மா வெறுமனே பேசிக்கிட்டு இல்லாமல், பேசி பேசி எங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாமல் சரியானதை பேச, எங்களை குறித்து, எங்கள் வாழ்க்கையை குறித்து, எங்கள் எதிர்காலத்தை குறித்து, எங்கள் பிள்ளைகளை குறித்து, எங்கள் தலைமுறைகளை குறித்து சரியானவற்றை பேச கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. சரியானதை பேச கற்றுத்தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரியானவற்றை பேசுறதுக்கு என் நாவை தொடுங்க ஆண்டவரே. இங்கே ஊழியம் செய்கிற பிள்ளைங்க, நான் சொல்கிறேன், இளைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படி தேவன் எனக்கு கல்விமானின் நாவை கட்டளையிட்டிருக்கிறார் என்ற வசனம் சொல்லுது. ஊழியம் செய்கிறவங்க யாருக்கு என்ன வார்த்தை சொல்லணுமோ அதுக்கு ஒரு கல்விமானின் நாவு தேவைப்படுது. அந்த நாவை கத்த நமக்கு தரணும்னு எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே அதுக்கு ஒரு கல்வி, அதுக்கு ஒரு படிப்பினை எங்களுக்கு தேவைப்படுது ஆண்டவரே. இளைப்படைந்தவனை தேற்ற, சோர்ந்து போயிருக்கிறவனை எழுந்து நிற்க பண்ண அப்படிப்பட்ட விசேஷித்த வார்த்தைகளால் கர்த்தர் எங்களை நிரப்புவீராக. எங்களோட நாவை கர்த்தர் தொடுவீராகப்பா ஆண்டவரே. நாங்கள் பேச விழுந்து கிடக்கிறவர்கள் எழும்பணும், உடைந்து போய் இருக்கிறவர்கள் உருவாகணும். அப்படிப்பட்ட வார்த்தையின் வல்லமையை, வாக்கு வன்மையை கர்த்தர் எங்களுக்கு தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். கிருபை உள்ள கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இது பிப்ரவரி மாதம் முழுவதும் பிள்ளைகளை நன்மையும் கிருபையும் தொடரட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், கர்த்தருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துவதாக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இருதயத்தில் வாஞ்சிக்கிற காரியங்களை கர்த்தர் நீங்கள் வாய்க்க பண்ணுங்க. இந்த நாட்களில் விசேஷமாக ஆண்டவரே பலவீனமாக இருக்கிறவளை மீண்டும் ஒரு விஷயம் நினைக்கிறோம். அருமையான சகோதரி ரேமாவுக்காக ஸ்தோத்திரம். மகளையும் கர்த்தர் தொடுங்க, அற்புத சுகத்தை தந்து நீ நடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவீராக. கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் நன்மைக்கு எதுவாக இருப்பதாகப்பா. கர்த்தாவே ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சிநேகமும் இப்பொழுது எப்பொழுது நம்மோடும் உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களோடு தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.